டான் டிவியினுடைய ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களும். பிறந்திருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் அனைவரும் நிறைவான மன அமைதியும் உடல் நலமும் ஆன்ம பலமும் பெற்று வாழ என்னுடைய இனிய ஆசிநிறை வாழ்த்துக்களை கூறி ஹோலி மேரி சேனல் நேயர்கள் அனைவரையும் இன்றைய நாளுக்குரிய சிந்தனைக்குள் அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளிலே எங்களுக்கு தரப்படுகின்ற நற்செய்தி பகுதி மாற்கு நற்செய்தியினுடைய 1ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனங்கள் வரையுள்ள பகுதி. இன்றைய நற்செய்தியிலே எங்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், இயேசுவும் அவருடைய சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவருகில் சென்று கையை பிடித்து அவவை தூக்கினார். காய்ச்சல் அவவை விட்டு நீங்கிட்டு அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை இயேசு குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் இயேசுவை அறிந்திருந்ததனால் அவரை பேச விடவில்லை. இயேசு அவற்றை பேச விடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே இயேசு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் இயேசுவை தேடிச் சென்றார்கள். இயேசுவை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். பின்பு இயேசு கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். இது நம்ம ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்ம ஆண்டவர் இயேசு மனுக்குலத்திலே தம்மை நம்புகின்ற தமக்கு ஏற்புடைய மக்களை பார்த்து சொல்லுவார், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி மடுக்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. இந்த பின்தொடர்தல் என்பது ஒருவரில் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பொருட்டு நாம் ஒருவரை பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால் அவர் எங்களை விட மேலானவர், உயர்வானவர், வல்ல செயல்கள் செய்யக்கூடியவர். அவை அவரிடத்திலிருந்து நாமும் கற்றுக்கொண்டு நாமும் அவரை போல் அவரது சீடர்களாக ஒரு சீடத்துவ வாழ்வுக்குள் வளர்வதற்காக இன்றைய நாள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் திருப்பாடல், நற்செய்தி. இந்த 3 ஒட்டுமொத்த வாசக பகுதிகள் எங்களுக்கு சொல்லி நிற்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், இயேசு இந்த உலகத்திற்கு அவதாரம் எடுத்து வந்தது தீமையை அகற்றிடவே, மனிதர்களுக்கு நன்மை செய்யவே. இந்த தீமையின் பிரசன்னம் என்பது மனித அனுபவத்திலே நோய்களிலும்
தீய ஆவிகளினுடைய ஆட்கொள்ளுகையிலும் நிறைவாக வெளிப்படுத்தப்பட்டது. அவை இன்றைய நற்செய்தியிலே இயேசுவினுடைய பணியாக சொல்லப்படுகின்ற செய்தி, நோயை காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த சீமோனுடைய மாமியாரை குணப்படுத்துகின்ற நிகழ்வும், நம்பிக்கையோடு இயேசுவிடத்திலே பலர் பல்வேறுபட்ட உடல் உள்ள குறைபாடுகள் உடையவர்களை கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் நலமளித்து அவர்களை குணமாக்கி அனுப்பி வைக்கின்றார். அதே போன்று அசுத்த ஆவிகளினாலே பீடிக்கப்பட்டிருந்தவர்களும் இயேசுவினாலே அந்த அசுத்த ஆவிகளிலே இருந்து அந்த மக்கள் விடுவிக்கப்பட்டு தீமையின் ஆதிக்கத்திலே இருந்து நன்மைத்தனத்திற்குள், இயேசுவினுடைய உன்னதமான ஒரு வெளிச்சத்தின் வாழ்விற்குள் இயேசு தம்முடைய பணியை தொடர்ந்தாற்றுவதை இன்றைய நற்செய்தி எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது. இயேசுவே சொல்லுவார், தம்முடைய பணி ஒரு குறிக்கப்பட்ட இடத்திற்கோ குறிக்கப்பட்ட குடும்பத்திற்கோ மக்களுக்கோ இனத்துக்கோ உரியது அல்ல. நாம் எல்லா ஊர்களுக்கும் செல்ல வேண்டும். பலரை, அனைத்துலக மக்களுக்கும் இந்த நற்செய்தி எடுத்து எம்பப்பட வேண்டும். அவை ஆரம்பத்தில் கூறப்பட்டதை போன்று ஒரு நல்ல சீடத்துவ வாழ்விற்குள் ஈர்க்கப்பட்ட நாங்கள், இயேசுவினுடைய செய்தி எங்கெங்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லையோ, எங்களுள் பலர் இயேசுவினுடைய செய்தி அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னவுடன் மனக்கண்களிலே எங்களுடைய சிந்தனைகளிலே வரக்கூடியது, எங்கேயோ வேத போதக நாடுகளுக்கு நாங்கள் சென்று இதை பரப்ப வேண்டும் என்று அல்ல. எங்கள் மத்தியிலே, எங்களுக்குள்ளே, எங்களுடைய சமூகத்திலே, எங்களுடைய உறவுகள் நட்புகளுக்குள்ளே, எங்களுடைய அன்பியங்களுக்குள்ளே, ஆலயங்களுக்குள்ளே, எங்களுடைய பங்குகளிலே இந்த மக்கள் இன்னும் இயேசுவை முழுமையாக அறியாத நிலையிலே நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டியவர்களாக இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல மூல முடுக்குகள் அல்லது பல உணர்வுகள் உள்ள கிடைக்கைகள் இருளின் ஆட்சிக்காட்பட்ட தீமைக்குள் சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்குள் சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தூய்மைத்துவத்திலே, புனிதத்துவத்திலே, பரிசுத்தனத்திலே இந்த மக்கள் தங்களுடைய வாழ்வை முன்னெடுத்து செல்லவில்லை. அவர்கள் ஆங்காங்கே தங்களுக்குள் பல்வேறுபட்ட உலக காரியங்களினாலே, உலக மாயைகளினாலே, பொருள் சார்ந்த உலகத்துக்குள்ளே, நுகர்வோர் கலாச்சாரத்துக்குள்ளே, உலக மயமாக்கல்களுக்குள்ளே சிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நவீனத்துவம் அல்லது பல்வேறுபட்ட இரசாயன கவர்ச்சிகளுக்குள்ளே சிக்கப்பட்ட நிலையிலே மக்கள் தங்களுடைய வாழ்வை சுகபோகத்திற்காக இரசாயனத்தின் அல்லது இயற்கைக்கு விரோதமான முறையிலே அல்லது வேகமான உணவு பதார்த்தங்களை பயன்படுத்துகின்ற ஈர்ப்புகளுக்குள்ளே சிக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இவற்றின் விளைவுகள் நோய்களாக, பல்வேறுபட்ட ஐயப்பாடுகள் அல்லது எங்களை ஏதோ ஒரு தீமையின் தாக்கத்துக்குள் உட்பட்டிருக்கின்றோம் என்ற அந்த அச்சங்களுக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பலர் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு பகுதி எங்களுடைய சமூகத்திலே இந்த போதை வஸ்துக்கள், போதைகள், பொல்லாத்தனங்களுக்குள்ளே அகப்பட்டு சிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். அவை குணமாக்குகின்ற ஆண்டவர், நலம் தரக்கூடிய ஆண்டவர் எங்களையும் சுகமாக்க வேண்டும். எங்கள் மத்தியிலே இருப்பவர்களுக்கு இயேசுவினுடைய அந்த குணமளிக்கின்ற, சுகம் கொடுக்கின்ற வல்லமை கிடைக்க வேண்டும். நாங்களும் அதே இயேசுவில் கொள்ளக்கூடிய நம்பிக்கையினாலே, ஆழ்ந்த விசுவாசத்தினாலே நாங்களும் நம்பிக்கையாளர்களாக மாறி அந்த நம்பிக்கையின் வல்ல செயல்களை செய்ய நாங்களும் இயேசுவை போல தகுந்த முன்னாயத்தங்களோடு தனிமையிலே, அதிகாலையிலே, செபத்திலே, இறை தந்தையோடு உரையாடி உறவாடி
எங்களை ஆயத்தம் செய்து நாங்களும் இறை பணியை செய்ய அல்லது இயேசுவினுடைய சீடத்துவ வாழ்வை வாழ அல்லது இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுத்து நிற்க நற்செய்தியை பறைசாற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆர்வத்துடன் அதிலே ஈடுபடுவோம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறை ஆசிகளும் அவருடைய அருட்பொழிவும் கிடைப்பதாக. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.